வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்திய அரசியலமைப்புல இருக்கிற டீலிமிகேஷன் கமிஷன். தமிழ்ல சொல்லணும்னா தொகுதி மறுவரையறை. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது 2026ல. ஸோ இந்த டீலிமிகேஷன் கமிஷன் அப்படின்னா இந்தியாவில் இருக்க பாராளுமன்ற தொகுதிகள், அதாவது மக்களவை தொகுதிகள் மற்றும் இந்திய மாநிலங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை மறுவரை செய்கிறது, அதாவது மாத்துறது. ஆம், ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தொகுதி மறுவரை செய்யப்படும். இந்த தொகுதி மறுவரைக்கான முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து இந்திய அரசாங்கம் நியமிக்கும். இதுக்கு ஒரு தலைவரை போட்டு நியமிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த தலைவர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் தான் எடுத்து தலைமை ஏற்பாங்க. ஸோ இந்திய அரசாங்கம் வந்து இதை வந்து நியமிப்பாங்க. அவங்களுக்கு கீழே அது ஒரு 5 பேர் கொண்ட குழு அது மாதிரிலாம் நியமிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா முழுக்க அனலைஸ் பண்ணி கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகுதியை வந்து மறுவரை செய்வாங்க. அதான் மாற்றி அமைத்தல் அப்படிங்கிறது டீலிமிட்டேஷன் கமிஷன். இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், த டீலிமிட்டேஷன் கமிஷன் cannot be challenged in the courts. கோர்ட்டில் வந்து இந்த டீலிமிட்டேஷன் நம்ம தொகுதி மறுவரை பற்றி வந்து கோர்ட்டில் வந்து எந்த விதமான நீதிமன்றங்களில் எந்த விதமான மனுவையும் நம்ம தாக்கல் செய்ய முடியாது. இவங்க பண்ணது சரி தப்பு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் இந்தியாவில் 4 முறை இந்த தொகுதி மறுவரை நடைபெற்றிருக்குது. 1952, 1963, 1973, 2002, கடைசியாக 2002 நடந்தப்பட்டது. அந்த 2002 டீலிமிகேஷன் கமிஷனோட தலைவராக இருந்தது வந்து குல்தீப் சிங் அப்படிங்கிறவர். ஸோ இந்த 2002 நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நடத்தணும். ஆனால் அதுக்கப்புறம் தொகுதி மறுவரைவை வந்து நடத்தவே இல்லை. அது என்னன்னா, ஒரு பேரடாக்ஸ், ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்திய அரசமைப்பு வந்து நின்று இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம தொகுதி மறுவரை செஞ்சோம் அப்படின்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்கள், எஸ்பெஷலி தமிழ்நாடு அண்ட் கேரளா, இல்லை சதர்ன் ஸ்டேட்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இந்த 4 மாநிலங்களும், ஓகேங்களா, இந்த 4 அல்லது 5 மாநிலங்களும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும். ஓகேங்களா, மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்றதுனால ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பேரடாக்ஸ் சுச்சுவேஷன் அப்படிம்பாங்க. அந்த பேரடாக்ஸ் சுச்சுவேஷன்னா ஆக்சுவலாக ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் ஆக்ஷன் எடுத்தாலும் அது வந்து தப்பான ஆக்ஷனாகவே இருக்கும் அப்படின்றதுனால 2026 வரைக்கும் அதை தள்ளி போட்டுட்டாங்க. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 2026 வரைக்கும் இப்படி இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 2026ல் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுவாங்களா, இல்லை திரும்பவும் இதே எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா, 10 வருஷத்துக்கு இல்லை 5 வருஷத்துக்கு திரும்பவும் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இவங்க 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தான் இந்த தொகுதி மறுவரை பண்ணியிருக்காங்க. 1971 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. டீலிமிட்டேஷன் கமிஷன் 2002 இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2001 கன்சர்வேஷனை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தொகுதி வந்து எதுவும் சேஞ்ச் ஆகலை, கான்ஸ்டிடியூவன்சி மட்டும் மாறி இருக்கு. தொகுதி எதுவும் சேஞ்ச் ஆகலை, ஆனால் கான்ஸ்டிடியூவன்சிஸ் மட்டும் மாறி இருக்கு. தொகுதி நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சஸ் இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவுமே மாற்றம் செய்யலை, ஆனால் தொகுதி வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2002 டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி வந்து ஒரு தொகுதியாகவே இருந்ததில்லை. சின்ன சேலம் அப்படிங்கிற பகுதியில் தான் இருந்தது. ஆனால் 2002க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சின்ன சேலம் தொகுதி இல்லை, ஆனால் கள்ளக்குறிச்சி வந்து தொகுதியாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ த கான்ஸ்டிடியூவன்சி நேம் சேஞ்சுது, பட் த நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் ரிமைன்ஸ் த சேம். அதாவது தொகுதியோட பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒட்டுமொத்த தொகுதியின் எண்ணிக்கையில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்திய மக்களவையில் மொத்தம் 543 பாராளுமன்ற தொகுதிகள், இந்தியா முழுக்க 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அதில் வந்து 412 தொகுதிகள் வந்து பொது தொகுதியாகவும், 84 தொகுதிகள் பழங்குடியினருக்காகவும், ஓகேங்களா, 47 தொகுதிகள்
மலைவாழ் மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா 245 தொகுதிகள் இருக்கு. அதில் 233 தொகுதிகள் மாநிலங்களில் இருந்தும் யூனியன் பிரதேசங்களும் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இன்டைரக்ட் மேனரில். மீதி 12 தொகுதிகள் 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமிப்பார், நாமினேட்டட் மெம்பர்ஸ் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த தொகுதி 39. அதில் 32 தொகுதிகள் பொது தொகுதியாகவும் 7 தொகுதிகள் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகள், அதில் 188 தொகுதிகள் பொது தொகுதியாகவும் 44 தொகுதிகள் பிளஸ் 2 எஸ்சிக்கும் எஸ்டிக்கும், 44 தொகுதிகள் எஸ்சி கம்யூனிட்டிக்கும் 2 தொகுதிகள் எஸ்டி கம்யூனிட்டிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ சென்சஸ் 2001 கடைசியாக எடுத்தது, இப்போ திரும்ப சென்சஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த சென்சஸ்க்கு அப்புறமேட்டுக்கு நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ், எஸ்சி பாப்புலேஷன்ஸ் எல்லாமே அவங்க யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியில் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு டிலிமிட்டேஷன் கமிஷன் போடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த தொகுதிகள்லாம் மாறுச்சுன்னா சவுத் இந்தியா வில் கெட் பேட்லி அஃபெக்டட். சவுத் இந்தியா தென்னிந்திய மாநிலங்களை மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும். மாறாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட இந்திய மாநிலங்கள், எஸ்பெஷல் பிமாரு ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்படும், பிமாரு மாநிலங்கள் என்று அழைக்கப்படும் பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ்க்கு இருக்கிறத விட இன்னும் அதிகமான தொகுதிகள் கிடைக்கப்படும். ஸோ இது மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதியாக பார்க்கப்படுகிறது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதியாக பார்க்கப்படுகிறது. ஸோ அது இந்த சுச்சுவேஷனை தான் பேரடாக்ஸ் அப்படின்ற ஆக்ஷன் எடுக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வரணும். ஆனால் மாற்றணும் அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேட்ஸுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் தர மாதிரி ஆயிடும்ன்றதுனால அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதாவது ஃப்ரீஸ் பண்ணிட்டே வராங்க, இப்போக்கி இப்படியே இருக்கட்டும், தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ சென்சஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் டிலிமிட்டேஷன் கமிஷன் வைக்கிறப்ப என்னென்ன பண்ணுவாங்கன்றது இது வரைக்கும் தெரியல. பட் நிறையா பேர் ஹிந்துவில் ஆர்டிக்கல் எழுதுறப்ப நிறைய இந்திய தேர்தல் தொடர்புடைய அதிகாரிகள் அவங்க ஒரு 5 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1971 மக்கள் தொகையே இருக்கட்டும், சென்சஸ் எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம், எந்த வருஷம் வேணா எடுத்துட்டு போட்டோம். ஆனால் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த தொகுதி மறுவரைமைப்பு பண்ணிட்டே இருக்கட்டும், இதை நம்ம கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களவை தொகுதி லோக்சபா சீட்டை 543 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நிறைய அதிகப்படுத்துங்க, 543 நிறைய அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதிகப்படுத்தினாலும் மக்கள் தொகைக்கு எதிர்ப்பு பண்ணால் நார்த் இந்தியாவுக்கு தான் அதிகமாக போகும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. மூணாவது, இந்திய அரசாங்கம் ஏற்படுத்த நிதிக்குழு மாதிரி இந்த டிலிமிட்டேஷன் கமிஷனை அமைக்கணும். வெறும் மக்கள் தொகையை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் கல்வியறிவு, லிட்ரஸி, பொருளாதார வளர்ச்சி, அவங்களோட ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதையெல்லாம் வச்சியும் ஒரு பாப்புலேஷனுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், லிட்ரஸிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், ஜிடிபிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், இந்த மாதிரி தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலங்களவை ராஜ்யசபா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க, எல்லா ஸ்டேட்டுக்குமே ஈக்குவலான சீட்டை தாங்க அப்படிங்கிறாங்க. பாப்புலேஷனை மீறி இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா செனட்டுக்கு கண்டிப்பாக 2 பேர் அனுப்புவாங்க. அது எவ்வளோ பெரிய பரப்பளவுல பெரிய மாகாணமாக இருந்தாலும் சரி, மக்கள் தொகையில் பெரிய பாப்புலேஷன் அதிகமாக வச்சிருந்த அமெரிக்க மாகாணமாக இருந்தாலும் சரி, இல்லை சிறிய மாகாணமாக இருந்தாலும் சரி, செனட்டுக்கு கண்டிப்பாக எல்லா அமெரிக்க மாகாணம் 2 உறுப்பினர் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. லார்ஜ் ஸ்டேட்டு ஸ்மால் ஸ்டேட்னு பிரித்து, லார்ஜ் ஸ்டேட் எல்லாம் 3 பேர் கண்டிப்பாக ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும், ஸ்மால் ஸ்டேட்ஸ்னா 2 பேர் அனுப்பணுன்ற மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன்ஸ் விகிதத்தில் கொண்டு வாங்க. ராஜ்யசபாவை ரியல் உண்மையாலுமே கூட்டாட்சிக்கு கொண்ட மாதிரி ரியல் ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கடைசியாக வைக்கிறது முக்கியமானது, பெரிய மாநிலமாக கருதப்படுகிற உத்தரப்பிரதேசத்தை இன்னும் ஸ்பிளிட் பண்ணுங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ்லேருந்து தான் உத்தரகாண்ட் தெரிஞ்சுது, பட் இப்போவும் உத்தரப்பிரதேஷை அவங்க பிரிக்க சொல்லுவாங்க. தற்போதைய சூழ்நிலை உத்தரப்பிரதேசில் 80 லோக்சபா சீட் இருக்கு, 80 மக்களவை தொகுதி இருக்கு. எக்ஸாக்ட் பாப்புலேஷன் படி சொல்லணும் அப்படின்னா அது எங்கேயோ போயிடும். ஓகேங்களா? எக்ஸாக்ட் பாப்புலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 80 டபுள் ஆகும். எக்ஸாக்ட் பாப்புலேஷன் படி இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா 170 வந்துச்சு அப்படின்னா ஒரு கட்சி அங்கேயே அதிகபட்சமாக ஜெயிச்சாலே போதும், மக்களவையில் ஈஸியாக அவங்க மெஜாரிட்டியை வாங்கிட முடியும். அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்ப அன்ஃபேரான மெத்தடாக இருக்கும். அதனால உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ஷுட் பி பைஃபர்கேட்டட்
இன்டு 2 or 3 மோர் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது எல்லாமே என்னன்னா, இந்திய தேர்தல் பணியாற்றிய முன்னாள் அதிகாரிகள் பல பேர், ஓகேங்களா? இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேரை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பல பேர் அவங்களுடைய கருத்து இதெல்லாம் பண்ணால் டிலிமிட்டேஷன் எந்த விதமான சர்ச்சையும் இல்லாமல் நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. அவங்க இதை பற்றி எந்த விதமான ஒரு இதுவுமே சொல்ல. டிலிமிட்டேஷன் பற்றி அவங்க வாய் திறக்கல. பட் கண்டிப்பாக 2026க்கு அப்புறம் டிலிமிட்டேஷன் அப்படின்ற டாபிக் கண்டிப்பாக எடுக்கப்படும். அப்போ எடுத்தாங்க அப்படின்னா இருக்கிற பழைய ஃபார்முலா படியே போனால் தென்னிந்திய மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும். இல்லை பாப்புலேஷன் மட்டும்தான் கிரைட்ரியா அப்படின்னா ரொம்ப நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவுக்கு இருக்கு. பாப்புலேஷன் மட்டுமே கிரைட்ரியா வைக்காம அதர் கிரைட்ரியாஸை அவங்க இண்டிகேஷனில் வச்சாங்க அப்படின்னா தேர் ஆர் பி சம் வாட் ஃபேர். இல்லை இது கை வைக்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸுக்கு நாம் தரக்கூடிய மிகப்பெரிய அநீதி அப்படின்னு நினச்சிட்டாங்க. இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போக போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தொகுதி மறு வரையறை அப்படிங்கிறது இந்திய அரசியலில் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. தேங்க்யூ.